இல்ல உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதிக்கு முதல்ல ஒரு சபை நாகரிகம் தெரிய வேண்டும். அரசியல்ல இன்னைக்கு தமிழகத்துல எவ்வளோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பெரிய ஸ்டிக்கர் மட்டும் தான் மாத்தி கொண்டு இருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க. ஸ்டிக்கர் மாடல் அரசை தான் தாவேகா தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தமிழக மக்கள் நலனுக்காக எந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்களும் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட முதுகெலும்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா வேளாண்மை தான். தமிழகத்துல டெல்டா மாவட்டம் மிகவும் தமிழகத்தோடைய முதுகெலும்புன்னு சொல்லலாம் நம்ம டெல்டா மாவட்டத்தை. ஏன்னா விவசாயம் இன்னமும் அதிகப்படியாக விவசாய மக்கள் வாழ்வதும் விவசாயம் பண்ணுவதும். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ராஜேஷ் தேவரன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உதயநிதி கைது, எதிர்க்கட்சி தலைவர், அதை தொடர்ந்து நேற்று பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்திருக்கு. அதை பற்றின உங்களோட முதல் கருத்து? இல்லை, உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதிக்கு முதல்ல ஒரு சபை நாகரிகம் தெரிய வேண்டும். அரசியலில் இன்னைக்கு தமிழகத்தில் எவ்வளோ மக்கள் பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த அவதூறு பரப்புவது, ஒரு பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அந்த வகையில் எங்களுடைய அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை சார்பில் நாங்கள் இந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த பட்ஜெட் போட்டிருக்காங்க தமிழகத்துக்கு, இந்த தாவேகா தமிழக வெற்றி கழகம். இந்த பட்ஜெட் எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்களை தான் இன்னமும் அவங்க வேறு எதையுமே புதுசாக கொண்டு வராமல் வெறும் ஸ்டிக்கர் மட்டும் தான் மாற்றி கொண்டு இருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்டிக்கர் மாடல் அரசை தான் தாவேகா தொடர்ந்து கடைபிடித்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழக மக்கள் நலனுக்காக எந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்களும் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையவே கிடையாது. இதுதான் உண்மையான ஒரு நிலைப்பாடு. அதனால் இவர்களுடைய வாக்குறுதியில் கொடுத்தாங்க. தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதி நிறையா கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்குறுதியில் ஏதாவது ஒன்று இந்த பட்ஜெட்டில் இவங்க குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. அப்போது இந்த பட்ஜெட் என்பது இவர்களுக்கு ரீல்ஸ் எடுப்பதற்காக இன்னும் கொஞ்சம் வருவாயை கூட்டிக் கொள்ளலாம் அப்படின்றதுக்காக இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. இப்போது ஒரே ஒரு கேள்வி இருந்தது. என்னென்னா ஒரு பட்ஜெட் அப்படின்றது ஒரு மாநில பட்ஜெட்டோ இல்லை ஒரு நாட்டுக்கான பட்ஜெட்டோ அப்படின்னும் போது அது வேளாண் துறைக்கும் கல்வித்துறைக்கும் அதிகமான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். எப்பயுமே அதுக்கான சதவீதம் அதிகமாக இருக்கணும். இந்த பட்ஜெட்டில் அது குறைவாக இருக்குது. அதை பற்றின உங்களோட கருத்து? வேளாண் துறையை இந்தியாவோட முதுகெலும்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா வேளாண்மை தான். தமிழகத்தில் டெல்டா மாவட்டம் மிகவும் தமிழகத்தோடைய முதுகெலும்புன்னு சொல்லலாம் நம்ம டெல்டா மாவட்டத்தை. ஏன்னா விவசாயம் இன்னமும் அதிகப்படியாக விவசாய மக்கள் வாழ்வதும் விவசாயம் பண்ணுவதும் டெல்டா மாவட்டம் தான். ஆனால் இந்த பட்ஜெட்டில் வேளாண்குடி மக்களுக்கு இந்த தாவேகா அரசு என்ன பண்ணியிருக்காங்க, 43,500 தார்பாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. எதுக்கு? இந்த நெல்லெல்லாம் நனைஞ்சி மறுபடியும் நாசமாக போயிட்டு விவசாயிகள் மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கொள்வதற்காக அந்த வழியை இவங்க அதை தார்பாய் போட்டு மூடி மறைக்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நெல் தானிய கிடங்கு கட்டி கொடுங்க, விவசாய பெருமக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த அறுவடை காலத்தில் அந்த விவசாய பயிரிட்டு அதை பாதுகாத்து கொண்டு அவங்க அதை அரசு கொள்முதல் நிலையத்தில் விற்கிற வரைக்கும் அவங்க படாத பாடுபடுறாங்க. அப்போ அதுக்கு கவனம் செலுத்துங்கன்னா, தார்பாய் வாங்குறதுக்கு 10 கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்குறேன்றீங்க. அதுவே நீங்கள் ஒரு நெல் தானிய கிடங்கு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் பட்ஜெட் ஒதுக்கியிருந்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. எதுவுமே இல்லாமல் இந்த போலியான வெற்றறிக்கையை மட்டுமே தொடர்ச்சியாக இவங்க கொண்டுகிட்டு வந்திருக்கும் போது திமுக என்ன செய்ததோ கடந்த 5 ஆண்டுகளில் அதே தான் இப்போ தொடர்ச்சியாக தாவேகா அரசு செய்கிறது. இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதனால் இந்த கண்மூடித்தனமாக இன்னும் அங்கே போய்ட்டு நின்று ரீல்ஸ் எடுக்கலாம், இங்கே போய் ரீல்ஸ் எடுத்து போடலாம், ரியல் நாயகன் சொல்லிட்டு தான் வந்தார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இப்போது ரீல்ஸ் நாயகனாக மட்டுமே தான் தமிழக அரசியலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவை தாண்டி மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான வியூ தானே இது பண்ணுது. லஞ்சம் எங்கே வாங்கினாலும் உடனடி நடவடிக்கை. அதாவது நேற்று பேப்பரில் ஒரு இது கூட பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட போன ஒரு மாதங்களில் மட்டும் 1,24,00,000 கோடி ரூபா லஞ்ச ஒழிப்புத்துறையினால பிடிக்கப்பட்டிருக்கு. அது கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் மாறி இருக்கு. அந்த மாற்றத்தை நம்ம வரவேற்று தானே ஆகணும். நீர்வளத்துறை அமைச்சர் யார்? தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். அவர் ஆய்வு மேற்கொள்கிறாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கையூட்டு பெறுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. அப்போது அந்த துறை சார்ந்த அமைச்சர் நீங்கள், உங்களுடைய துறை, உங்களுடைய இலாக்கா, அதில் நீங்கள் சரியாக உங்களுடைய கவனத்தை செலுத்தி லஞ்ச லாவணி இல்லாமல் ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு மக்களுக்கான ஆட்சியை நாங்கள் தூய்மையான ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. அப்போ அந்த இடத்துல லஞ்சம் ஊழல் நடக்குது. அங்கே மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக தாவேகாவில் இருக்கக்கூடிய
சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக தொடர் காணொலி வந்துட்டு இருக்கு. இந்த விருதுநகர் சைடு எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஒரு அமைச்சர் இருக்காங்க. அந்த அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் போட்டுட்டு நான் தொழில்துறையை கூட்டுறேன் பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா அவங்களுடைய சொந்த கட்சிக்காரர்களையே, கட்சி நிர்வாகிகளையே உன்னை அடிச்சு ஜெட்டியோட உட்கார வச்சிருவேன், கொன்னுடுவேன் அப்படின்னு யார் பேசுறது? தாவகாவுடைய சிங்கப்படை அந்த மாதிரி ஒரு அமைச்சர் வந்து இப்படி ஒரு குரல் பதிவு பதியிடுறாங்க. இன்னொரு சைடில் போதை மருந்து பயன்படுத்துகிறாங்க இவர்களுடைய அமைச்சர்கள். இன்னொரு சைடில் கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், மாமூல் வாங்குறது, நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம், எங்களுக்கு நீங்கள் மாமூல் கொடுத்தா ஒன்று, எங்கே எந்த தொழில் நடந்தாலும் அங்கே போயிட்டு தாவேக்காவை சார்ந்த நிர்வாகிகள் பணம் வாங்குறாங்க. அப்போது இது வந்து எப்படி ஒரு நேர்மையான ஆட்சியை வந்து தமிழகத்தில் ஏற்றுக்க முடியும்? எந்த வகையிலுமே கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய துறை சார்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்களுடைய துறை என்ன, அதற்கான பணி என்னன்னு தெரிய மாட்டுது. அதை முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிடணும். அதற்கு அவர்கள் பயிற்சி வகுப்பு நடத்த வேண்டும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அப்போதான் அந்த துறை சார்ந்த நிர்வாகியும் கரெக்டாக இருப்பாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் வந்து தலைமை பண்பு என்றால் என்ன என்பது தெரியப்படும். இப்போ நீங்க வந்து தலைமை பண்பு அப்படின்லாம் பேசுறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தாவேகா ஆட்சி வந்து இன்னும் 3 மாதங்கள் தான் ஆயிருக்கு. 3 மாதங்கள் தான் முடிஞ்சிருக்கு. ஆனா வந்து மக்களிடம் அவர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான வியூ தான் வந்து இன்னி வரைக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எங்க நீங்க போய் கேட்டாலும், இப்பதானே வந்திருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்க அந்த லஞ்சம் நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு 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 சாமானியனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி நம்ம இங்க போனா ஒரு காசு கொடுக்க வேண்டியது இருந்தது, இப்ப காசு கொடுக்க வேண்டியது இல்ல. அதாவது ஒரு ரூ. 100 கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டியது இல்ல அப்படின்றது மாற்றமா தானே பார்க்க முடியும். இல்லை, இதில் வந்து எந்த வகையிலுமே மாற்றம் கிடையாது. ஏன்னா லஞ்சத்தை ஒழிப்போம், தூய்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்றது தாவேக்காவோட தேர்தல் வாக்குறுதி. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் தாவேக்கா இப்போ பதவியை ஏற்று ஒரு 3 மாதம் கடந்துருச்சு. தொடர்ச்சியாக இப்போ ஒரு 100 நாள் நெருங்கிட்டாங்க. இந்த 100 நாட்களில் தாவேக்காவை சார்ந்த நிர்வாகிகள் எவ்வளவு ஊழல் செஞ்சுருக்காங்கன்ற ஊழல் பட்டியலை தாவேக்காவை சார்ந்த தலைமை நிலைய செயலாளர் வெளியிடுவாரா? எங்களுடைய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து சுமார் வந்து இந்த இடத்துல லஞ்சம் வாங்கலை, இங்கே வந்து லஞ்ச ஒழிப்பு நாங்கள் பிடிக்கிறோம், நாங்கள் வந்து நேர்மையான ஆட்சி கொண்டு போகிறோன்றீங்க. ஆனால் உங்களுடைய பகுதியிலேயே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே நிறையா இந்த கஞ்சா போதை கடத்தல், கஞ்சா வழக்கு, அப்புறம் கஞ்சா பயன்படுத்துதல அது அப்படின்னு கொண்டு போகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழக முதல்வர் அவரை வந்து தமிழகத்தை தலை நிமிர கொண்டு போகிறதுக்கான பாதையை எதை வந்து ஒரு பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கை கையில் எடுக்கிறார். டாஸ்மார்க்கு வருமானம் வந்து சென்ற ஆண்டு கடந்த 5 ஆண்டுகளில் வந்து 55,000 கோடி. இந்த தாவேக ஆட்சி காலத்தில் வந்து அதை வந்து ஒரு 1,00,000 கோடிக்கு உயர்த்த வேண்டும் அப்படின்றது தெளிவாக இருக்கார். அப்புறம் எப்படி இவர் வந்து ஒரு போதையில்லா ஒரு தமிழகம், இல்லை இளைஞர் நலனில் வந்து ஒரு அக்கறை இருப்பாங்க? டாஸ்மார்க் வருமானத்தை பெருக்கி அதில் வர லாபத்தை வச்சு நாம் செலவு பண்ணலாம் அப்படின்னு கொண்டு போகும்போது உங்ககிட்ட எங்கேருந்து நேர்மை இருக்குது? நீங்கள் ஊழலை பற்றி பேசுறதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா? கிடையவே கிடையாது. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் வந்து மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் ஏமாந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பது இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஒரு மாறுதல் வேணும், திராவிட கட்சிகளுக்கு வேறாக ஒரு மாற்று கட்சி வேண்டும் அப்படின்றதுனால தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு திரை பிம்பத்துக்காக ஒரு வாக்களித்தாங்க. நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம அதை பற்றி விமர்சனமும் வைக்கல. ஆனால் இவங்க திரையில் இருக்கும் போது கொடுத்த அந்த வாக்குறுதிகள் பஞ்சு டைலாக தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பண்ணுறாங்க. சட்டமன்ற மரபை மீறுகிறார்கள். சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை பேசுறது கிடையாது. எதிர்கட்சி தலைவர்களையும் இவர்கள் ஆளுங்கட்சியில் இருப்பவர்களும் ஒரு நகைச்சுவை கேலி கூத்தாகத்தான் இன்றைக்கு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அவங்களோட கூற்றுப்படி பார்த்தாலே அவங்க வந்து மாத உரிமத்துக்கு 2,500 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதை பற்றின அறிவிப்பு நேற்று பட்ஜெட்டில் வரல. அது நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. அதே மாதிரி 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே கொண்டு வரல. எதனால்? பட்ஜெட்டில் வந்து ஃபண்ட் இல்லை அப்படின்றதுனாலயா, இல்லை இப்போ உடனடியாக அதை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால? இல்லை, அந்த பட்ஜெட்டில் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம் இவங்களோட வாக்குறுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இலவச மடிக்கணினி, தாய்மாமன் திட்டம், அண்ணன் சீர், மச்சான் சீர், மாமன் சீர், என்னமோ ஒன்று புதுசாக கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்து கொண்டு வந்த திட்டங்கள், மகத்தான திட்டங்கள். பெண்கள் தாலிக்கு தங்கன்றது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தது. இன்றைக்கி அதையே தான் மாற்றி
அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி மாற்றி கொண்டு போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடுறன்னு ஒரு ஒரு ஏமாத்து வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் உண்மைத்தன்மை என்னன்றது மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கிடலை. ஏன்னா அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் போடுறன்ட்டு அது என்னமோ அண்ணன் சீரம் மாமன் சீரன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தாய் மாமன் சீருன்னு சொல்லிட்டு அந்த கோல்டு பார்த்தீங்கன்னா விற்கவோ அடகு வைக்கவோ முடியாது. ஏன்? இதுக்கு காரணம் என்ன? இப்போ அந்த 1 வயசு குழந்தை, இந்த பிறந்த குழந்தைக்கு போகிறது 1 கிராமு சின்னோண்டு மோதிரம். அந்த மோதிரம் அந்த பிள்ளைங்க வளரும் போதோ இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு அந்த மோதிரத்தை வந்து அவங்க பெற்றோர்கள் ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலன்னு பார்த்தா அது விற்பனைக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா 18 கேரட் தான் அந்த கோல்டு, அதோட மதிப்பு. அப்போ அது முழுமையாக கலப்படமான ஒரு கோல்டு. அது எந்த ஒரு இதுக்கும் யூஸ் கிடையாது. அப்போ இந்த மாதிரி எதுவுமே மக்கள் பயன்பாட்டுக்கு தேவையற்றதை தான் இவர்கள் பெரிதாக கொண்டு வந்து அதை ஒரு மாய வலையாக விரித்து மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்போ இந்த 2500 ரூபா உரிமத் தொகை கூட போன ஆட்சியில கரெக்டா வந்து ஒரு 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 சில மக்களுக்கு போய் கரெக்டா சேரவே செஞ்சது. அதனால தான் திமுகவால ஒரு 60-70 இடங்களாவது வெல்ல முடிஞ்சது. இப்போ இவங்க வந்து நாங்க கண்டிப்பா இதை வந்து நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 2500 ரூபா கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை, மகளிர் உரிமை தொகை என்பது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் வந்து முதல்ல அவங்க ஒரு விளம்பரத்தை கொடுத்தாங்க. விளம்பரத்தை கொடுத்து தகுதி உள்ள பெண்களுக்கு 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்றது திமுக கொண்டு வந்தாங்க. இப்போ தாவேக என்ன பண்ணுது? அனைத்து மகளிருக்கும் 2500 ரூபா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நாங்களும் ஏதோ ஒன்று பேசுகிறோம் அப்படின்றத ஒரு ஒரு இது கொடுத்துட்டாச்சு. ஆனால் இப்போ நடைமுறைப்படுத்த முடியுமா? அதை ஏன் நம்ம செயல்படுத்த முடியல? இப்போ மின்சாரத்தை வந்து மின்சார கட்டணம் குறைக்கிறேன், 500 யூனிட் கீழே இருக்கிறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னாங்க. விவசாயிகளுக்கு பயிர் கடன் வந்து முழுமையாக தள்ளுபடினாங்க. எதுவுமே குறைக்கக்கூடிய. அப்போ இந்த பட்ஜெட் தாக்கல்ல விவசாய நலனுக்காகவும் பட்ஜெட் கிடையாது, பொதுமக்களோட வாழ்வாதாரத்துக்கும் பட்ஜெட் கிடையாது, மகளிர் பாதுகாப்புக்கும் பட்ஜெட் கிடையாது. ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு குறிப்பாக சொல்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு தாய் மகள் வந்து பைக்கில் போகிறாங்க. அந்த இடத்துல கஞ்சா போதையில் இருக்கக்கூடிய சில கயவர்கள் அந்த தாயை தாக்கி விட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க. அப்போது தொடர்ச்சியாக பெண்கள் பாதுகாப்பை நான் 100% உறுதிப்படுத்துவேன், சிங்கப்படை கொண்டு வரேன், புலிப்படையை கொண்டு வரேன்ட்டு இந்த விளம்பரத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. பிற மாநிலத்தில் எடுத்துக்குவோம். இன்னைக்கு பாலியல் கூட்டத்தில் ஈடுபடக்கூடிய பக்கத்து மாநிலத்தில் கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க, கடுமையான சட்டத்தை ஏற்றுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுடைய முதல்வர் வாய் திறந்து பேசினார்னா சரியாக இருக்கும். ஆனால் அவருக்கு பேச வேண்டிய இடத்துல பேசுகிற விஷயத்த பேசாமல் சம்மந்தம் இல்லாமல் குட்டி கதை சொல்லலாமா, பஞ்ச் டைலாக் பேசலாமா, திரைப்படத்தில் என்ன நம்ம பண்ணோமோ அதையே தான் இன்றைக்கி இங்கே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காரு. இப்போது எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நமக்கு அத்தியாவசிய தேவை நீர். இந்த மேகதாது அணை பிரச்சனை இருக்குது, காவேரி நதிநீர் பிரச்சனை இருக்குது. இதை பற்றி ஏன் தமிழக முதல்வர் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வாய் திறப்பது கிடையாது? கர்நாடக அரசு எடுத்துக்கிட்டுங்க, அனைத்து கட்சிகளையும் கூட்டி அவங்க வந்து ஒரு முடிவெடுத்து ஆலோசனை பண்ணி அதற்கான காரியத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் தமிழகத்தில் காவேரி நதிநீரை பற்றி பேசுவதற்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை, அதற்கு தயாராகவும் இல்லை. அப்போ அது வந்து ஒரு வெட்கமான விஷயம் தானே. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த காவேரிக்காக. காவேரி நதிநீர் திட்டத்துக்கு ஒரு இந்த பட்ஜெட் இப்போ போட்டிங்கல்ல, இந்த பட்ஜெட்டில் அதற்கான ஒரு நிதி ஒதுக்கீடு செய்ய முடிஞ்சதா உங்களால்? கிடையாது. அப்போ எந்த அடிப்படையில் உங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது தான் எங்களுடைய கேள்வி. அதிமுகவில் தொடரும் சிக்கல்கள், அதாவது வந்து ஒரு பக்கம் வந்து முன்னாள் தலைவர்கள், அதாவது சசிகலா அவர்களையும் டிடிவி அண்ணன் இணைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள், அதாவது அதிமுகவோட முகங்களாக பார்க்கப்படுற சிவி சண்முகம், அதுக்கப்புறம் வந்து கேபி அன்பழகன், வேலுமணி அவர்கள்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வந்து புஷியானந்த் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க, அமைச்சர் புஷியானந்த் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. இது எங்கே போய் நிற்க போகுது அடுத்து? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தோட முகம்னு எடுத்துக்கிட்டோன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அடுத்தபடியாக புரட்சித் தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அதற்கு அடுத்தபடியாக அவரது வழித்தோன்றலில் அவருடைய வாரிசாக தமிழகத்தில் ஒரு 4.5 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சியை செய்து கொடுத்த அண்ணன் விவசாயிகளின் நண்பன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் வந்து
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மிகப்பெரிய இரும்பு தூண். ஏன்னா நிறைய நலத்திட்டங்கள் மக்களுக்கான மக்கள் பணி செஞ்சிருக்காரு. மாணவர்களுக்கான நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். இந்த கட்சியில் வந்து இருக்கக்கூடிய உண்மையாக உழைக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டர்கள் அனைவரும் அதிமுகவை விரும்புகிறாங்க. அதிமுக யார் தலைமையில் இருக்கணும்னு பார்த்தோம்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தான் விரும்புகிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சிலர் வந்து தங்களுடைய ஆதாயத்துக்காக கட்சியிலேருந்து வெளியில் போனாங்க. அங்கேருந்து இங்கே தாவினாங்க, இங்கேருந்து அங்கே தாவினாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே தாவிக்கிட்டே தான் இருப்பாங்க, கடைசி வரை நிலையாக நிற்க மாட்டாங்க. தன்னோட சுயநலத்தை சிந்திக்கிறவர்கள் பல்வேறு கட்சிகளை தாவிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி 2ஆம் கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சிலர், இந்த கோயம்புத்தூரில் இருக்கார் ஒருத்தர் விழுப்புரத்தில் இருக்கார், ஒருத்தர் விராலிமலையில் இருக்கார். விராலிமலைக்காரரும் எங்கே போடான்னு தெரியும். அப்போது இவர்களெல்லாம் வந்து அதிமுகவை மீண்டும் ஒன்று சேர்ப்பதற்கு முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு நினச்சோம்னா அது எந்த வகையிலும் கிடையாது. அண்ணன் டிடிவி அவர்களாக இருக்கட்டும், அம்மையார் சசிகலா அவர்களாக இருக்கட்டும், இணைந்து செயல்பட்டால் நல்லது தான், நாங்கள் வரவேற்கிறோம். அதற்காக தலைமை என்பது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்ற முடியும். அதுதான் தொண்டர்களாகிய அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப நன்றிண்ணா. நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். நன்றி. நன்றி.